ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். ஈகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த இறைபலி கொண்டாட்டத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே அமலோற்போம் ஒப்பு கொடுக்கும் மரித்தோர் 10ஆம் ஆண்டு நினைவு பூசை. அவர்கள் குடும்பத்தில் மரித்த கணவர் அல்ஃபோன்ஸ் டெய்லர் அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாட்சி அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த மகன் சசிகுமார், மரிய அந்தோணி, உவரி அந்தோணியம்மாள், சந்தியாகு ஜபமாலை, மிக்கேல் சந்தியாகு, அந்தோணி ஆசிரியர், ஃப்ளாரன்ஸ் டீச்சர், அசோக் ராஜ், ராஜா, மிக்கேலம்மாள், அருட்தந்தை ஜோசப் பன்னூர் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆத்மா இறைவனில் நித்திய இளைப்பாட்சி அடையும்படியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். நாம் இந்த திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்ப்போம். ஆண்டவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எங்களா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் புரிவீராக. உம்மோடு ஐக்கியமாயிருக்கும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 15 முடிய. ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால்முட்டு பிசங்காமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்துவிடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டுப்போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையீது. தேடும் எனக்கு குறையீது. இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை
கண்டும் பயமில்லை, இறைவன் எனது மீட்பானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகைக்கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த மார்க்கு நற்செய்தி வாசகத்தை கொஞ்சம் அலசி பார்க்க விரும்புகின்றேன். மார்க்கு என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை குறித்து கொஞ்சம் ஆழமாக அலசி ஆராய்வோம். மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவை குறித்து பேசுகின்றார். இந்த இயேசு வல்ல செயல்கள் புரியக்கூடியவர், புதுமைகள் செய்யக்கூடியவர், நன்றாக பேசக்கூடியவர். அவருடைய போதனையால் பல மக்கள் அவரால் கவரப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பின்புலம் உள்ள இயேசு தொழுகை கூட தலைவர் வீட்டிலிருந்து அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகின்றார். இப்படித்தான் இயேசுவை மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு அறிமுகம் செய்கிறார் என்று. அந்த சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது அவர் தொழுகை கூடத்துக்கு செல்லுகின்றார். அங்கே போதிக்கின்றார், கற்பிதம் செய்கின்றார். அவர் கற்பிதத்தை பார்த்து அங்கே இருந்த மக்கள் வியப்புறுகின்றார்கள். அவருடைய ஞானத்தை குறித்து வியப்புறுகின்றார்கள். அவருடைய அறிவை குறித்து வியப்புறுகின்றார்கள். வியப்புற்ற மக்கள் கொஞ்சம் கூடுதலாக அவரை குறித்து பேச ஆரம்பிக்கின்றார்கள். அவர் யார்? எங்கிருந்து வந்தவர்? அவருடைய பின்புலம் என்ன? அவர் எப்படிப்பட்ட சூழலில் பிறந்து வளர்ந்து வந்தவர்? அவருடைய பிறப்பை குறித்து பேசுகின்றார்கள்.
அவருடைய பிறப்பை குறித்து பேசும் பொழுது இவர் தச்சரின் மகன் அல்லவா. தச்சரின் மகன் என்று சொல்லும் பொழுது அவரை பெருமைப்படுத்தும் நோக்கோடு பேசவில்லை, மாறாக இழிவுபடுத்தும் நோக்கோடு பேசுகின்றார்கள். இவருடைய சகோதரர்கள் இவர்கள் தானே, இவங்க அக்கா தங்கச்சிலாம் இவங்க தானே, இவரை பற்றி தெரியாதா? நம்ம மொழியில் பேசணும்னா அவர் யாருன்னு தெரியாதா, ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு. இப்படித்தான் இயேசுவையும் பேசினார்கள். அதனால்தான் இயேசு சொல்லுகின்றார், தனது சொந்த ஊரில் இறைவாக்கினர் மதிக்கப்படுவதில்லை, இறைவாக்கினர் வல்ல செயல்களும் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் சில சொல்லக்கூடிய சொல் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றது. அது இயேசுவுக்கும் நிகழ்ந்தது என்பதை குறித்து தான் இங்கே அருமையாக பதிவு செய்கின்றார் மார்க்கு நற்செய்தியாளர். ஆனால் இயேசு அத்தோடு நின்றுவிடவில்லை. அவர் ஒரு சில வல்ல செயல்களை செய்கின்றார், குணமில்லாதவங்களுக்கு குணமளிக்கின்றார். அதுக்கப்புறம் வேற எதுவும் செய்ய முடியல என்பதை உணர்கின்றார். உணர்ந்து அவர்களுடைய நம்பிக்கையின்மை கண்டு வியப்புறுகின்றார். இப்படி இருக்காங்களே நம்முடைய மக்கள் என்று வியப்புறுகின்றார்கள். இதே சூழலில் நாமும் சில சமயங்களில் வியப்புறுவோம். நாம் ஏதாவது நல்ல செய்தியை சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைங்களுக்கு இப்படி இருக்கணும்பா, இப்படி செய்யணும்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சொல்லும்போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதையே வெளியிலிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து மோட்டிவேஷனல் டாக் அப்படின்னு கொடுத்தா அதை ஆர்வமாக கவனிப்பாங்க. நாம் ரொம்ப அறிவு மிக்கவர்களாக ஞானம் மிக்கவர்களாக இருப்போம். ஆனால் நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தானே, இவங்க என்னத்தை பெருசாக பேசிட போகிறாங்க அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோடு அவர்களை பார்த்தல். இவங்க என்ன பெருசாக சாதிச்சிட முடியும்? ஆக இயேசு, நீ என்னை பெருசாக சாதிக்க முடியுமா என்ற பார்வை உனக்குள் இருந்தாலும் அதையும் கடந்து என்னால் செல்ல முடியும் என்று சொல்லி மற்ற ஊர்களுக்கு கற்பிதம் செய்ய செல்லுகின்றார். அதுதான் இயேசு. இயேசுடைய பார்வை விசாலமான பார்வை. அவரை எந்த குற்றச்சாட்டுகளும் எந்த குறை கூறுதலும் முடக்கி விடுவதில்லை. மாறாக அவர் அந்த குறை கூறுதலையும் குற்றச்சாட்டுகளையும் கடந்து விசாலமான பார்வை கொண்டவராக உலகமெங்கும் நான் செல்ல வேண்டும், உலகமெங்கும் என்னுடைய தந்தையை குறித்து பேச வேண்டும், உலகமெங்கும் என்னுடைய தத்துவத்தை நான் பறைசாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் எல்லா உலகிற்கும் எல்லா சமூகத்திற்கும் பறைசாற்ற செல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்ற இந்த தடைகளை கடந்து செல்ல வேண்டுமென்றால் நமக்கு ஒரு விசாலமான உலகம் இருக்கின்றது. இந்த உலகம் விசாலமான பரந்துபட்ட உலகம். இந்த உலகத்தில் நான் சாதிப்பதற்கு ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஊருக்குள்ளே இருந்து நான் முடங்கி விடாமல் இங்கிருந்து புறப்பட்டு செல்வேன். நான் பல தேசங்களுக்கு செல்வேன், பல ஊர்களுக்கு செல்வேன், பல நகரங்களுக்கு செல்வேன். என்னுடைய திறமையை நான் என்பிப்பேன். என்னுடைய திறமையை என்பித்து நான் யார் என இந்த உலகுக்கு, குறிப்பாக என்னுடைய சமூகத்திற்கு, என்னுடைய மக்களுக்கு, நான் சார்ந்த கிராமத்திற்கு நான் யார் என்பதை எடுத்துச் சொல்வேன். ஏனென்றால் நான் சக்தி வாய்ந்தவன். இயேசு எவ்வாறு சக்தி வாய்ந்தவன் என்று உணர்ந்தாரோ அதே போன்று நாமும் நம்மை சக்தி வாய்ந்தவர்கள் என்று உணர வேண்டும். அந்த உணர்தலை பெற்றுவிட்டோம் என்றால் நாம் நம்மிலிருந்து விடுதலை பெற முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு குறைகளிலிருந்து, இந்த சிறு சிறு தவறுகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இறையன்பு அருமையாக சொல்வார், ஜஸ்டிஃபையிங் த மிஸ்டேக்ஸ் worse than மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அதாவது நான் செய்த தவறுகளை தட்டி கழிப்பதை விட தவறு செய்வது திருந்துவது எவ்வளவோ மேல் என்று சொல்லுகின்றார். தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தவறு செய்து விட்டேன் என்றால் அந்த தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பரந்த உலகத்தை கண்டறிந்து தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை கண்டறிந்து அந்த ஆளுமையை மீட்டெடுங்கள் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் அவர் சொல்லுவார், நான் வேணுமென்று வாங்கச் சென்றதை விட சென்ற பிறகு வாங்கியது ஏராளம்.
அவர் பேசுவது புத்தகம் குறித்து. புத்தகம் வாங்குவதற்காக கடைக்கு செல்வேன். ஆனால் பல புத்தகங்களை பார்த்த பிறகு எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் என்று எல்லா புத்தகங்களையும் வாங்கி கொண்டேன். ஆகையால் என்னுடைய அறை முழுவதும் புத்தகங்கள் நிரம்பி இருக்கின்றன. புத்தகங்கள் நிரம்பி இருப்பதால் நான் அறிவார்ந்தவனாக, ஞானம் பொதிந்தவனாக என்னையே நான் பதப்படுத்திக் கொள்கின்றேன். என்னையே நான் மீட்டுருவாக்கம் செய்கின்றேன். என்னையே நான் உருவாக்கி கொள்கின்றேன் என்று உணர்கின்றார். அதைத்தான் இயேசுவும் இங்கே சொல்லுகின்றார். இயேசுவை குறித்து மார்க்கு நற்செய்தியில் அருமையாக சொல்கின்றார். அவரிடம் எத்தனையோ குறையை காண்கின்றார்கள். இவர் தச்சர் மகன்தானே, இவருடைய அம்மா அப்பா யாருன்னு தெரியுமே, இவங்களுடைய சகோதரர்கள் யாருன்னு தெரியுமே, இவருடைய சகோதரர்கள் யாருன்னு தெரியுமே என்று சொன்ன பொழுது அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஒரு சில திறமையை வெளிப்படுத்துகின்றார். எங்கே தன்னுடைய திறமை பேசப்படுமோ அங்கே சென்று ஆணித்தரமாக அதை நிகழ்த்தி காண்பிக்கின்றார். பல்வேறு புதுமைகளை, பல்வேறு அருங்குறிகளை, பல்வேறு அற்புத செயல்களை நிறைவேற்றக்கூடிய கடவுளாக, கடவுளின் மகனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார். அந்த திறமை நமக்குள்ளும் இருக்கின்றது. இங்கே படைக்கப்பட்ட இந்த ஆலவந்தான் குலத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் திறமை பொதிந்த குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் அறிவான குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் ஞானம் பொதிந்த குழந்தைகள் என்பதை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. யாராவது குறுகிய பார்வையோடு உன்னை பார்த்து உன்னை சிறுமைப்படுத்த விரும்பினால், நான் சாதனை படைப்பதற்காக இந்த மண்ணில் படைக்கப்பட்டவன், எனது சாதனை இந்த உலகத்தை இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் சென்று என்னை யார் என நிறுவக்கூடிய சாதனையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க வேண்டும், என்னுடைய அறிவை விசாலப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட விசாலமான பார்வை கொண்டவர்களாக நாம் வாழும் பொழுது இன்று மக்கள் நம்மை குறித்து பேசுவார்கள். இப்படி இருந்த இவன், இப்படி இருந்த இவள் இன்று பிரமாண்டமாக வளர்ந்திருக்கின்றாள், பிரமாண்டமான அறிவு வளர்ச்சி பெற்றிருக்கின்றாள் என்று கூறக்கூடிய அளவுக்கு என்னுடைய அறிவை நான் விருத்தி செய்து, என்னுடைய அறிவை எதற்காக விருத்தி செய்ய வேண்டும் என்றால், இயேசுவை போன்று மக்களுக்கு போதிப்பதற்காக, இயேசுவை போன்று பிறருக்கு கொடுப்பதற்காக, கொடுத்தல் என்ற அந்த நல்ல கொடுப்பினை நமக்கு வளர வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட நல்லுணர்வு கொண்ட மக்களாக நம்முடைய திறமைகளை வளர்த்தெடுத்து நாம் திறமை பொதிந்த மக்களாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, அந்த திறமை மற்றவர்களுக்கு பயன்பாடு உள்ள திறமையாக இருக்க வேண்டும் என்ற நல்லுணர்வோடு இயேசு எவ்வாறு தன்னிடம் இருந்ததையெல்லாம் கொடுத்து கொடுத்து இந்த உலகம் முழுவதும் பிரவாகம் எடுக்கக்கூடிய ஒரு பிரவாகமாக, ஒரு பிரபஞ்சத்தின் தந்தையாக போற்றப்படுகின்றாரோ, அதே போன்று நாமும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் சொந்தமானவர்கள், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் என்னை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல உணர்வோடும் நல்ல மதிப்போடும் நல்ல மாண்போடும் எல்லா மனிதர்களையும் மதிக்கக்கூடிய மதிப்பான மக்களாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு சிறப்பான அருளை கொடுக்க வேண்டுமென்று இன்றைய நாளிலே நாம் மன்றாடுவோம். ஆமேன். நெஞ்சு வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, என் நெஞ்சு வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனுன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் படைப்பினிலே, எந்த தேவனோடுதான் என்று நானும் வாழத்தான்
அர்ச்சனை பூவாய் ஈசன் முன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக என்னுடைய கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக எங்களை திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானதூதர் புனிதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று இந்த திருப்பலியை நாங்கள் யாராருக்கெல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்தருளும். உமது அருளை நிறைவாக அவர்கள் மீது பொழிந்து அவர்களை ஈடேற்றம் பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்ய
எங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கிய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த தடைகள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி சாதனையாளனாக இந்த மண்ணில் மீண்டும் மீண்டுமாக மகிழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் அழைத்த விருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
எந்தன் இதயே இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு, வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு, என்னில் அவனும் அவனில் நானும் என்றும் ஒன்றுதானே. எந்தன் இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றார். வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றார். ஓடோடி வந்தே உனை என்னில் ஏற்க ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. அன்பு தெய்வமே அருள் தாருமே, நீ மீட்டும் வீணையும் நான் பாடும் பாடலும் இறைக்கடலில் சங்கமிக்கும் இதய வேந்தனே. எந்தன் இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. நிம்மதி நீயாய் இருக்கின்ற போது நிதமும் நீ என்னில் தங்கிட வேண்டும். நிம்மதி நீயாய் இருக்கின்ற போது நிதமும் நீ என்னில் தங்கிட வேண்டும். சிந்தனைகள் யாவும் நீ சீர்படுத்த வேண்டும். சொல் செயல் யாவும் தூய்மையாக வேண்டும். அன்பு தெய்வமே அருள் தாருமே, என் வறுமையெனும் இருள் உன் வளமை ஒளியிலே அகன்றிட வேண்டும் என் அன்பு தெய்வமே. எந்தன் இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு, வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு, என்னில் அவனும் அவனில் நானும் என்று ஒன்றுதானே. எந்தன் இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. இன்று திருப்பலி நிறைவேற்றி தந்தை அவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் நமது இறைமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கரந்தட்டி. அளவந்தான்குளம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய சொந்த மண்ணுக்கு வருவது போல ஒரு உணர்வு இருக்கும். எப்பொழுதெல்லாம்
அளவந்தாங்குளம் பூசைக்கு வருகிறேன் என்று எண்ணும் பொழுதெல்லாம் என்னுடைய சொந்த மண்ணில் பூசை நிகழ்த்துவது போல் உணர்வேன். ரொம்ப அருமையாக பாடினீங்க. குறிப்பாக அந்த கடைசி பாடல் ரொம்ப மெய் சிலைக்க வைத்தது. உங்களுடைய பாடல்கள் குழுவிற்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருமே இந்த பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப பக்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இடைகளில் பேசுனீங்க, நான் ரொம்ப பக்தியாக இருந்தீங்க. எல்லாருமே ரொம்ப பக்தியான உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்தீர்கள். ஆகவே இந்த பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக இந்த பங்கிலிருந்து பல குருக்களை நீங்கள் பல கன்னியர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதற்காகவும் பாராட்டு தெரிவிக்கின்றேன். இன்னும் பல குருக்கள், இன்னும் பல கன்னியர்கள் இந்த பங்கிலிருந்து வர வேண்டும். இந்த பங்கு ஒரு தெய்வீக பங்காக எவ்வாறு நீங்கள் பன்னூர் சாமியாரை தெய்வமாக கருதுறீங்களோ அதுபோல் ஒரு தெய்வீக பங்காக இந்த பங்கு என்றுமே திகழ வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்டப்பட்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இடம் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று மகிழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோம். எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோம்.